நித்தியமானவருக்கு தொடக்கமும் முடியும் இல்லைன்னு அர்த்தம். இட்டர்னல் அப்படின்றதுக்கு நித்தியமானதுக்கு தொடக்கம் முடியும் இல்ல. சர்வ வல்லமை அப்படின்னா எல்லா ஆல்மைட்டி பவர். அது ஆமென். எல்லாம் அறிந்தவர்னா ஆம்னி என்னங்க பிரசன்ட், எல்லாத்தையும் அறியுது. ஆம்னிசைட்னா எல்லாமே தெரியும். அப்ப ஆம்னி பொட்டன்டா சர்வ வல்லமை இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் அறிய முடியும். சர்வ வியாபியா இருக்க முடியும். சர்வ வியாபிதான் சர்வ ஞானியாக்குது அவரை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் பேசிக்கா காடோட குறிச்ச விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. ஆமென். சர்வ வல்லமையினால்தான் எல்லா இடத்துலயும் அவரை எல்லா இடத்துலயும் எல்லா காலங்களிலும் இருக்கிற விஷயங்களை அவரால் பார்க்க முடியுது. எல்லா காலங்களையும் எல்லா விஷயங்களையும் அவரால் பார்க்க முடியுது, உணர முடியுதுன்றதுனால்தான் அவர் சர்வ ஞானியா இருக்கிறார். அவர் முன்னாடி என்ன நடக்க போகுது, பின்னாடி என்ன நடக்க போகுது, எப்படி பூமியை அவர் சிருஷ்டிக்க போகிறார், சிருஷ்டிக்கு பின்னாடி எப்படி மனுஷனோட வீழ்க வரப்போகுது, இது எல்லாத்தையுமே தேவன் முன் அறிந்தார். ப்ரீநோயிங். ஆமென். அதான் இதெல்லாம் சேரும் போதுதான் தேவத்துவமா இருக்குது. இந்த தேவத்துவம் இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா நித்திய ஆவியா இருந்தார். தன்னுடைய தாட்டை தன்னுடைய சிந்தனைகளை எக்ஸ்பிரஸ் பண்ணும், தனக்குள்ள இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சார், வெளிப்படுத்தணும்னு நினைச்சார். பாருங்க, அதுக்கு கீழே இன்னொரு பாயிண்ட் ஒன்று பாருங்க. அவர் எப்படி இருந்தார்? அவர் ஏரோஹிமா இருந்து தம்முடைய நித்திய சிந்தனையை தன்னை வெளிப்படுத்த விரும்பினார். தீர்க்கதரிசி சொல்றாரு, அவருக்குள்ள அவருடைய சிந்தனையின் பின்பற்ற மகத்தான ஒரு நோக்கத்தை உடையவதாக இருந்தார் என்ற தீர்க்கதரிசி இல்லைங்களா? மகத்தான ஒரு நோக்கம் இருந்துச்சு, அது 3 folds இருந்துச்சுன்றார் இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரா இல்லையா? நாம் பாக்குறோம் கிரைஸ்ட் இஸ் தி மிஸ்டரி ஆஃப் காட் ரிவீல்ன்ற செய்தியில சொல்றார். அப்ப அவர் தன்னுடைய சிந்தனைகளை நோக்கத்தை என்ன பண்றாங்க, தனக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்தணும் விரும்பினார். அவருக்குள்ள இருக்கிற அநேக குணாதிசயங்கள் இருந்துச்சு. அவர் தேவன்ற அந்த இருந்துச்சு, காட் என்ற அந்த பர்சனாலிட்டி அவருக்குள்ள இருந்துச்சு இல்லைங்களா? ரெடீமர் என்ற பர்சனாலிட்டி இருந்துச்சு, சேவியர் என்ற பர்சனாலிட்டி இருந்துச்சு, சுப்ரீம் ஜட்ஜ் என்ற பர்சனாலிட்டி இருந்துச்சு, ஃபாதர் என்ற பர்சனாலிட்டி இருந்துச்சு, சன் என்ற பர்சனாலிட்டி இருந்துச்சு. அவருக்குள்ள இந்த குணாதிசயம் தன்மை இருந்துச்சு. ஆமென். இதெல்லாம் அவர் என்ன வெளிப்படுத்த சித்தம் கொண்டார், நோக்கம் கொண்டார் இல்லைங்களா? வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அவருக்குள்ள மீட்பர் அப்படின்ற அந்த என்னங்க ரெடீமர் என்ற பர்சனாலிட்டி இருக்கும்போது, அந்த ரெடீமர் என்ற பர்சனாலிட்டி, ரெடீமர் என்ன அர்த்தங்க? ரெடாம்ஷன் என்னன்னு பார்த்தோங்க, மீட்பர் அப்படின்ற அந்த குணாதிசயம், மீட் பண்ற குணாதிசயம் அந்த வல்லமை அவருக்குள்ள இருக்கும்போது மீட்பர் ஆகணும். அப்ப மீட்புனாங்க இழக்கப்பட்டு போன, மூலஸ்தானத்துல இழக்கப்பட்டு போன ஒரு வஸ்து, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஹியூமன், ஏதோ ஒரு விஷயம் அது மூல நிலைக்கு கொண்டு வர்றதுதான் மீட்பு. அப்படின்னும் போது மீட்பருடைய அந்த தன்மை அவருக்குள்ள இருக்கும்போது ஏதோ ஒன்று இழக்கப்பட வேண்டியதா இருந்தது. ஃபண்டமெண்டலி புரியுதா உங்களுக்கு? பாருங்க, அவர் தமக்கு பிதா அப்படின்ற தன்மை இருக்கும்போது அவர் குமாரர்கள் தேவைப்பட்டாங்க. அவருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் என்ன வெளிப்படுத்துன்னு நினைக்கும் போது தேவன் போது அவர் தேவன்ற அந்த குணாதிசயம், அந்த பர்சனாலிட்டி அவருக்குள்ள இருக்கும்போது அதை வெளிப்படுத்துறதுக்கு அந்த அந்த அங்க என்ன பண்ணுவாங்க, சிருஷ்டிகளை உண்டாக்கும் போது அவைகளுக்கு அவர் தேவனாவரா. பிதான போது தன்னை போல இருக்கிற தன் சாயல்ல இருக்கிற அங்க கிரீச்சர்ஸை உண்டு பண்ணும் போது அவர்களுக்கு அவர் தேவனாவரா, பிதாவாவரா. அங்க யாரோ சுகமில்லாதவர்களா, வியாதியோடு கண்ணீரோடு அங்க ஒரு யாரோ ஒருத்தர் இருக்கணும், அவர் சுகமளிப்பர் ஆகணும்னு சொன்னா யாரோ வியாதியாவும் கண்ணீராவும் வேதனையாவும் அகப்பட்டவர்களா இருந்தா மட்டும்தான் அவரால் சுகமளிப்பவர் அப்படின்ற அவருக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டி வெளிப்படும். நல்லா கவனிங்க. ஆமென். ரட்சகர் யாரோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, விழுந்து போக வேண்டும், விழுந்து போகக்கூடிய சிருஷ்டிகள் இருக்கணும். அப்பதான் அவரு என்னங்க ரட்சகரா, சேவியரா இருக்க முடியும். அவர் ஜட்ஜு, யாரோ நியாயத்திற்கணும்னு சொன்னா நீதிமான்களும் துன்மார்க்கரும் இருந்தா மட்டும் நியாயத்திற்க முடியும். சுப்ரீம் ஜட்ஜ் சொன்னா யாரோ அங்க தவறு செய்ய வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் அவருக்குள்ள இருக்கிற ஹையர் அண்ட் அத்தாரிட்டி, அவருக்குள்ள இருக்கிற அந்த பர்சனாலிட்டிஸா இருக்குது, பவர்ஸா இருக்குது, அவருக்குள்ள தாட்ஸ், இதெல்லாம் அவருக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸா இருக்குது. தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஏதுவான பவர் இருக்குது அவருக்குள்ள. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆல்மைட்டி பவர் இருக்குது. அதனால சொன்ன காட் தேவத்துவம் ஃபர்ஸ்ட். அப்ப அந்த தேவத்துவத்துக்குள்ள அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்காக தான் என்ன பண்ணார் ஃபர்ஸ்ட்னு சொன்னா மீட்பின் திட்டத்தை சிந்தையில போட்டார். எப்படி போட்டார்னா அவர் காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை அவருக்குள்ள ஆம்னி பொட்டன்டால, ஆம்னி பிரசன்டா இருக்கிறதுனால, ஆம்னி செயின்டா இருக்கிறதுனால பார்த்தார். பார்க்கும்போது இதெல்லாம் வந்துச்சு. ஆதாம் எவ்வளவு வர்றது, மனித குலம் இழக்கப்பட்டு போறது, சர்ப்பத்தின் வித்து, ஸ்திரீயின் வித்து, சர்ப்பத்தின் வித்து தலையை நசுக்கிறது, நான் வர்றது, இன்னைக்கு நீங்க மெசேஜ் இங்க கேட்கறது எல்லாத்தையும் 1000 அரசாட்சி, எடுத்துக்கொள்ளப்படுதல், தீர்க்கதரிசியுடைய செய்தியை, அதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, இது எல்லாத்தையும் தேவன் முன்னறிந்தார். எல்லாமே அவரோட கருத்துல இருக்குது.
அப்ப இது எல்லாத்துக்கும் அவருக்கு சரியான ஒரு எதிரி தேவைப்பட்டுச்சு. அதான் சாத்தானா இருக்கிறான். அவருக்கு என்னங்க 90% அவன் தேவனா இருக்கிறான். 65 தவிர அவன் தேவனா இருந்தான். அவ்வளவு வல்லமை அவனுக்குள்ள இருந்துச்சு. அவர் வல்லமை என்னங்க, வல்லமையுள்ள ஒரு எதிரி அவருக்கு தேவைப்படுது. அவர் எதிரியா அவர் என்ன பண்ண உண்டாக்காம அவனுக்கு காட்க்கு ஒரு கிரியேச்சரா, ஒரு ஹையஸ்ட் கிரியேச்சரா தேவன பண்ணாங்க உண்டாக்கினார். அவன் அவனுக்கு பவர் ஆஃப் சாய்ஸை கொடுக்கும்போது அந்த பவர் ஆஃப் சாய்ஸ்னால அவனுக்கு சுயாதிபத்தியத்தை கொடுத்தாரு. சாவச்சுரிட்டி எப்படி சொல்லுவாங்க, சுயாதிபத்தியம். அந்த சுயாதிபத்தியத்தினால அவன் எழுந்து போவான்றத முன்னறிந்திருந்தார். அந்த சாய்ஸ் அவனுக்கு கொடுத்தார் தேவன், அவர் எடுத்துக்கல. இதுக்கெல்லாம் தேவன் என்ன பண்ணாங்க, வீடியோ கேம் மாதிரி அவர் நம்மளை வச்சு விளையாடல. நம்ம எல்லாத்துக்கும் பவர் ஆஃப் சாய்ஸை கொடுத்தார், தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்தார், பவர் ஆஃப் சாவச்சுரிட்டி, அது அந்த சுயாதிபத்திய வல்லமையை கொடுத்தார் தேவன் நமக்கு கொடுத்தார். ஆதாமுக்கு எவளுக்கு எப்படி இருந்துச்சோ உங்களுக்கும் எவனுக்கு எப்படி இருந்துச்சோ அதே போல லூசிஃபருக்கு இருந்துச்சு. அவனுக்கு அவ்வளவு வல்லமை நினைத்து அவர் படுத்திருந்தார். அவன் எழுந்து போவன முன்னாடி அறிந்திருந்தார் தேவன். அப்ப அவன் எழுந்து போனான். அதுக்கு முன்பதாக தேவன் அவருடைய சிந்தையிலே இதெல்லாம் பார்த்தார். இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லும் போது தேவன் சிந்தையிலே அவருடைய சிருஷ்டிப்பானது எழுந்து போகும்போது இங்க மீட்பு தேவைப்படுது, மீட்பர் வேணும்னு சொல்லி இந்த திட்டத்தை அங்கிருந்து பார்த்து போட்டார். ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப இதுதான் என்னங்க தேவத்துவம். காட் பிளான் ஆஃப் ரெடம்ஷனும் தேவன்ல இருந்து அந்த மீட்பின் திட்டமானது வெளியே வருது. ஏன் மீட்பின் திட்டத்தை அவர் போடுறாருன்னா தனக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களை தன்னோட தன்மைகளை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். அவர் ராஜா, அவர் ஆளுகை செய்ய அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ராஜ்யங்கள் இருக்க வேண்டும். அவர் ஆசாரியர், அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அப்போ ஆசாரியன் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஹையர் அண்ட் ரூலர்ஷிப்ல இருக்கிற காட் தேவைப்படுது. ஒரு பெரிய ஒரு நபர், சுப்ரீம் ஜட்ஜ் தேவைப்படுது. ஒரு அக்யூசர், சரி, ஒரு அக்யூசர் தேவைப்படுது. ஒரு சின்னர் தேவைப்படுது. அதே போல அந்த சின்னருக்கும் அங்க சுப்ரீம் ஜட்ஜுக்கும் சென்டர்ல தான் இங்க பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட், ஆசாரியன் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் தேவன் முன்னறிஞ்சார். இதெல்லாம் பிளான் முன்னாடியே தேவன் பார்த்தார். இதெல்லாம் முன்னாடியே இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி தேவன் பார்த்தார். இப்ப இதுக்கு டெம்பரவரியா அந்த நேரத்துல தேவன் பிளான் போடல. இதெல்லாம் அவருக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஏதுவான காரியங்களா இருந்துச்சு. இதெல்லாம் புரிஞ்சு கொள்றது என்னங்க நமக்கு ரொம்ப ஈஸி. தேவன் இதெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்ப 7 சீல்ஸ் மிஸ்ட்ரி ஓபன் ஆச்சு, இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இது காலங்களா மீட்பின் திட்டம் மறைக்கப்பட்டிருச்சு. மீட்பின் ஒரு பாகம் தான், அவங்க கால செய்தியை தான் அவங்க பெற்றுக்கொண்டவங்களா இருந்தாங்க. நல்லா கவனி. ஆனா இந்த நாள்ல அந்த மீட்பின் திட்டம், மீட்பானது இந்த நாள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, இந்த பாயிண்ட் நான் வாசிக்கிற மாதிரி. மீட்பானது இப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சொல்றாரு பாருங்க, ரெவலேஷன் 5th சாப்டர்ல சொல்றாரு, என்ன வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். மீட்பின் வெளிப்படுதல் என்றால் என்ன, நாம் எவ்வாறு மீட்கப்பட்டோம், கடந்த சில ஆண்டுகளாக என்ன நடந்தது என்பதை சற்று கவனியுங்கள். தண்ணீர் ஞானஸ்தானத்தில் இயேசுவின் நாமத்தை பற்றி வெளிப்படுதல், நித்தியமான நரகம் என்று ஒன்று இல்லை என்பதை பற்றி வெளிப்படுதல், இதற்கு முன்னதாக அறியப்படவே இல்லை. உங்களுக்கு பிரியமானவர்கள் நித்திய காலமாய் நரகத்தில் இருப்பார்கள் என்ற சிந்தை. பாருங்கள், இப்போ இது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, மீட்பானது இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, மீட்பின் திட்டமானது இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி மீட்பின் திட்டம் என்ன பண்ணலாம், முழுமையா வெளிப்படுத்தப்படல. அந்தந்த காலத்துக்கு தேவையான ரட்சிப்பின் பாகம் தான் அந்த கால ஜனங்கள் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. மீட்பின் முழுமையான பாகம் தேவன் சிந்தையிலே, தேவன் உலகத்திலேயே வச்சிருந்தார். ஆனா ஆதாம் கையில கொடுக்கும் போது அதிகாரமா கொடுத்தார், ஆளுகையா கொடுத்தார். அந்த ஆளுகை ஏற்கட்டு போவோம். இதெல்லாம் உங்களுக்கு என்னங்க, அது டெம்போரியலான பார்ட்டா, குறிப்பிட்ட பாகமா, அவங்க காலத்துக்கு தேவையான சத்தியமா, அவங்க சத்தியத்தின் மூலமா ரட்சிப்பு அடையக்கூடிய வழியா மட்டும் தான் அவங்க அறிஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த காலம் வரும்போது, ரெவலேஷன் 10 வரும்போது, ரெவலேஷன் 10:7 வரும்போது தான் அந்த மீட்பானது முழுமையா வெளிப்படுத்தப்பட்டுச்சு. மீட்பை பற்றிய ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றா பாருங்க, பிரீச்ல சொல்றா பாருங்க, இப்போது மீட்பிற்கான உரிமை பத்திரத்தை அவர் கொண்டிருக்கிறார், அவருடைய தமது கரத்தில் அவர் வைத்திருக்கிறார். மத்திய ஸ்தலம் இப்போது முடிவடைகிறது. பாருங்க, இன்னொரு பாகத்தை வாசிக்கிற பாருங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, மீட்பானது எப்ப படிச்சு பாருங்க. இந்த 7ஆம் முத்திரை எல்லா காரியங்களுக்கும் முடிவடையும் சமயம் என்பதை நினைவு கூற வேண்டும். அது உண்மை. 7ஆம் முத்திரையை கொண்ட புஸ்தகத்தில்
எழுதப்பட்ட உலக தோற்றத்துக்கு முன்னால் மீட்பின் திட்டம் அதில் முத்திரையிடப்பட்டிருந்தது. 7ஆம் முத்திரை தான் என்னங்க, 7th சீல் தான் மீட்பின் திட்டத்தையே லாக் பண்ணி முத்தரிக்கப்பட்டிருந்துச்சா. எப்ப 7th சீல் ஓபன் ஆச்சோ அப்பதான் மீட்பின் திட்டமே ஓபன் ஆச்சுன்றார். 7th சீலுக்கான விஷயங்கள் ஆதியாகமம் முதல்ல இருந்துச்சு. ஆனா இதுதான் 7th சீலா, இதுதான் மீட்பா அப்படின்ற அந்த மீட்பு, இதுதான் மீட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரகசியங்கள் வெளிப்படாமையே இருந்துச்சு. அது 7th சீல் ஓபன் ஆகும் போது, எப்ப ஓபன் ஆச்சு, 1963 வரும்போது அந்த 7 சீல் மிஸ்ட்ரியை தேவன் என்னங்க அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது, ஓபன் புக்கோட வரும்போது 7th சீல் ரெவலேஷன் 10:7 தான், ரெவலேஷன் 10th சாப்டர் தான் 7th சீலா இருக்குது. நம்ம விசுவாசிக்கிறோமா? விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்ப ரெவலேஷன் 10th சாப்டர் தான் 7th சீல். அந்த ரெவலேஷன் 10th சாப்டர் அது ஹேப்பனிங் நடக்கும்போது மீட்பானது முழுமையா இந்த மனித குலத்துக்கு வெளிப்படுது. மீட்பானது மனித குலத்திற்கு அது வெளிப்படுகிறது. அதான் சொல்ற பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னால் மீட்பின் திட்டம் அதில் முத்திரையிடப்பட்டிருந்தது. எதுல முத்திரையிடப்பட்டிருக்குதுங்க? 7th சீல்ல மீட்பின் திட்டமே முத்திரைக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் சொன்னேன், இந்த மீட்பின் திட்டம் எல்லாருக்குமா வெளிப்படுத்தப்படல, தெரியாது. அதனால சொன்னேன், தேவத்துவம், தேவன் யாருன்ற மிஸ்ட்ரி, யாருன்ற மிஸ்ட்ரி வெளிப்படணும். அது பின்புதான் மீட்பின் திட்டமே வெளிப்படும். அது மீட்பின் திட்டம் எல்லாருக்குமே எல்லாம் கிடையாது. அந்த 7th சீல் தீர்க்கதரிசனம் சொன்னாரு, சமயம் வரும் வரை இந்த 7th சீல் பொது ஜனங்களுக்கு வெளிப்படாது. அப்போ 7th சீல் வெளிப்பட்டா மட்டும்தான் அதுக்கு பின்புதான் இருக்கிற மீட்பின் திட்டமே வெளிப்படும். நல்லா கவனிங்க. அவர் வெறும் ரட்சகர் மீட்பரா மட்டும் இல்ல, சுகமளிப்பவர், வியாதியை போக்குறவர் கிடையாது. இதெல்லாமே மீட்பின் திட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன சின்ன பாகங்கள். இன்னைக்கு பார்ட் ஆஃப் த ரெடம்ஷன் நான் வச்சுக்கிறாங்க. இனி உலகத்தார்ல இருக்கிற ஜனங்களா இருக்கட்டும், இல்ல இந்த மெசேஜ்ல இருக்கிறோம்னு சொல்லிக் கொள்கிற இந்த மீட்பின் திட்டம் வெளிப்படாத ஜனங்கள் எல்லாமே மீட்பின் பார்ட் ஆஃப் த ரெடம்ஷன். அந்த ரெடம்ஷன் ஹோல் பிளான் அவங்களுக்குள்ள இல்ல, முழு திட்டமும் அவங்களுக்குள்ள இல்ல. ஆமென். உங்களுக்கு அது எங்க இருக்குது? 7th சீல்ல இருக்குது. எதுல இருக்குது? 7th சீல்ல இருக்குது. பாருங்க, தீர்க்கதரிசி இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, போராடி கொண்டிருக்கும் உலகத்தின் முடிவு 7th சீல்ல தான் எது இருக்குது? மீட்பின் திட்டம் இருக்குது. ஆமென். நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். பாருங்க, இந்த மீட்பின் திட்டம் யாருக்குள்ள இருக்குது? இன்னொரு விஷயம் பாருங்க, பாருங்க இன்னொரு விஷயம். மீட்பின் திட்டம் 7th சீல்ல இருக்குதுன்றாரு. அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி இன்னொரு வார்த்தை சொல்ல பாருங்க, இப்பொழுது மோசே அந்த நாளில் வார்த்தையா இருந்தான், ஏனெனில் அந்த நாளுக்குரிய வார்த்தை அவனிடம் கொடுக்கப்பட்டது. மீட்பின் திட்டம்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். மனித குலமானது பூமி தேவனுடைய சிந்தையில அவருக்குள்ள மீட்பர், ரெடீமர் அப்படின்ற அந்த என்ன இருக்குதுங்க, பர்சனாலிட்டி இருக்குது. அதை வெளிப்படுத்தணும், அவருக்குள்ள எல்லா குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும், தனக்குள்ள வெளிப்படுத்தணும்னு சொல்லி அந்த இட்டர்னல் காட், நித்திய தேவன், அந்த இட்டர்னல் பவர் என்ன பண்ணுச்சுங்க, சிந்திச்சது. அதுக்காக தான் இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, பூமியில எல்லா சிருஷ்டிகளும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, வெளியே வந்துச்சு இதெல்லாமே. அதுக்கப்புறம் என்னங்க, அவருக்குள்ள ஒரு குணாதிசயம் வெளிப்பட வேண்டியதா இருந்துச்சு. அதுக்காக தான் சிந்தையில மீட்பானது போடப்பட்டுச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம்? அப்ப இதெல்லாம் இந்த மீட்பின் திட்டம் எங்க இருந்துச்சு? எஸ்பெஷலி 7th சீலுக்குள்ள இருந்துச்சு. தீர்க்கதரிசி சொல்றாரு 7 ஃபோல்டா இருந்துச்சுன்ற. நான் அது கீழே அந்த நோட்ஸ் எல்லாம் காட்டுறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்ப பாருங்க, இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தீர்க்கதரிசி யாருக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி. இப்ப அந்த மீட்பின் திட்டமானது மனித குலம் விழுந்ததிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி மீட்பின் திட்டம் தேவைப்படல. எப்போ ஆதாம் தன்னுடைய உரிமை பத்திரத்தை பூமி மேல இருக்கிற ஆளுகை இழந்து போனாரோ, ஆவாமேவாலும் பூமியில இருக்கிற எல்லா மிருகஜீவன்களும் தனக்கு தேவனுக்கு கொடுத்த அந்த வல்லமைய அந்த பொசிஷனை இழந்து போனாங்களோ, அப்பதான் மீட் பண்ணத ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகுது, அது தொடங்குது. அப்ப என்னங்க, ஆதியாகமம் 3:15 அந்த மீட் பண்ண குறிச்சி, மீட்பின் திட்டத்தை குறிச்சியான விஷயங்கள் ஓபன் ஆகுது. அப்ப மீட் பண்றது என்னங்க, இருக்கிற அந்த இழந்து போன விஷயத்த ஒரிஜினல் எஸ்டேட், ஓல்டு ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது தான் மீட்பு. அப்ப மீட்பை கொடுக்கறதுக்கு மீட்பர் அவசியம். ஏன்னா அந்த ரெடீமர் அந்த பர்சனாலிட்டி அவருக்குள்ள இருக்குது. அப்ப அது என்ன பண்ணுங்க, அது என்னங்க, மீட்பு வரணும் பூமிக்கு. நல்லா கவனிங்க. இப்ப அந்த மீட்பு இறக்குள்ள படிச்சுன்னு சொன்னா ஆதாமுக்குள்ள வைக்கப்படல, நோவாவுக்குள்ள வைக்கப்படல, ஏனோக்குள்ள வைக்கப்படல. நல்லா கவனிங்க, ஏனோக்குள்ள வைக்கப்படல. இந்த மீட்பின் திட்டம் எங்க வைக்கப்படுதா சொல்றாரு சொன்னா, அவங்க மீட்பின் ஒரு பாகத்தை வைக்கப்பட்டிருந்தாங்க. மீட்பின்
ஒரு பாகம், ஒரு செய்தி வைக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருந்தது. தீர்க்கதரிசி சொல்றாங்க. இப்போது மோசே அந்த நாளின் வார்த்தையா இருந்தான். அதனால ஏஜ் என்னங்க, வேர்ட் ஆஃப் தட் ஏஜ், அந்த காலத்துக்கான வார்த்தையா மட்டும்தான் மோசஸ் இருந்தார். ஏனெனில் அந்த நாளுக்கான வார்த்தை அவனிடம் கொடுக்கப்படுது. மோசையிடம் யோசேப்பு அவன் நாட்களில் வார்த்தையா இருந்தான். கிறிஸ்துவை அப்படியே சித்தரித்தான். இவரெல்லாம் கிறிஸ்துவ மீட்பின் பாகத்தை மீட்பெற கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தி காட்டினாங்க. அவங்க எல்லாம் மோசே மீட்பெற இருந்தார். எதுக்குங்க? இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மட்டும் வெளியே கொண்டதுக்கு மட்டும். ஆனா ஹோல் கிரீச்சருக்கு மீட்பர் கிடையாது. ஜோசப் மீட்பரா இருந்தார். யாருன்னு சொன்னா அவங்க அந்த காலத்துல உலகம் அழிந்து போயிருக்கும். அதனால அவங்களை திரும்பவும் அந்த நிலை கொண்டு வரதுக்கு, அந்த அழிவுக்குரிய நிலையிலிருந்து அந்த ஒரு பொசிஷன் கொண்டு வரதுக்கு யோசப் மீட்பரா இருந்தார். ஆனா இதெல்லாம் ஒரிஜினல், அந்த ரியல் மீட்பர், ரியல் ரெடிமருக்கான ஷேடோ இவங்களா இருந்தாங்க. அப்ப மீட்பருக்குள்ளதான் என்ன இருக்கும்? மீட்பு இருக்கும். அப்படின்னா இவங்கள மூல நிலை கொண்டு போகிறதான அந்த என்ன இருக்குது? அந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கும். கவனிங்க நல்லா. கிறிஸ்துவை அப்படியே சித்தரித்தான். பாருங்கள், அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையா இருந்தனர். அவர்கள பார்ட் ஆஃப் த வேர்டா இருந்தாங்க. அந்த வார்த்தையின் பாகமா இருந்தாங்க. லோகோசுடைய பார்ட்டா இருந்தாங்க. இயேசு வந்தபோது அவர் வார்த்தையின் பரிபூர்ணமா இருந்தார். ஏனெனில் மீட்பின் திட்டம் முழுவதும் அவரில் வைக்கப்பட்டிருந்தது. ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு பிளான் ஆஃப் ரெடெம்ஷன் தேவனுடைய சிந்தையில இருந்துச்சு. சிந்தையில இருந்த பாகம், ஒரு மனுஷன் சிந்தையில இருந்த பாகத்தை இப்படிதான் வெளிப்படுத்த முடியும், வேர்டா எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். அப்ப தேவன் தன் சிந்தையில இருக்கிற பாகத்தை வேர்டா, லோகாஸா எக்ஸ்பிரஸ் பண்ண. அந்த லோகாஸ் பிகம் ஃபிளஷ் ஆச்சு. லோகாஸ் என்னங்க? வேர்ட் காட்னு அர்த்தம். லோகாஸ் என்னங்க? சொல் இறைவன் அர்த்தம். அந்த லோகாஸ் சொல், வேர்ட் காட், சொல் இறைவன், சொல்ல வேர்டுன்னு அர்த்தம். வாக்கியத தேவன் ಅಂತ ಅರ್ಥ. ಆಮೆನ್. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? அப்போ வார்த்தை இறைவன், சொல் இறைவன் அர்த்தம். அப்படின்னா மீட்பானது இந்த வார்த்தைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தது. மீட்பின் திட்டமானது இந்த வார்த்தைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தது. இந்த வார்த்தை பார்ட்டா பழைய பாட்டுல இருக்கிற ஒரு பரிசுத்தவான்களுக்கு அந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா ஒட்டுமொத்த அந்த ஹியூமன் மேன்கைண்ட்கா இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஹோல் கிரீச்சர்ஸ்க்கும் கிடையாது. அது இல்ல, அது எல்லாருக்குமே யாருக்குள்ள இருந்து சொன்னா அந்த ஒட்டுமொத்த தேவனுடைய சிந்தையில இருந்து அந்த லோகாஸ் பூமியில வரும்போது அவருக்குள்ள இருக்கிற மீட்பின் திட்டம் வைக்கப்பட்டுச்சு. தேவனுடைய முழு மீட்பின் திட்டமா அவருக்குள்ள வைக்கப்பட்டுச்சு. தீர்க்கதரிசி தான் சொன்னார். இயேசு வந்தபோது வார்த்தையின் பரிபூர்ணமா இருந்தார். மீட்பின் திட்டம் முழுவதும் அவரில் வைக்கப்பட்டிருந்தது. மீட்பின் திட்டம் முழுசும் யாருக்குள்ள வைக்கப்பட்டிருந்துச்சு? அவர்ல கிறிஸ்துவ வைக்கப்பட்டிருச்சு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி பைபிள்ல 3:15, ஆதியாகமம் 3:15 சொல்லுங்க, அவரும் தலையை நசுக்குவார். யார? மீட்பர். மீட்பருக்குள்ளதான் என்ன இருக்குது? மீட்பு இருக்குது. ரெடீமருக்குள்ளதான் ரெடாம்ஷன் இருக்குது. விமோச்சகன உலகடைதான் என்னது? விமோச்சனை இது. ஆமென். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? மீட்பருடைய உள்ளதான் மீட்பின் திட்டம் முழுசா போல வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அந்த மீட்பர் எப்படி இருக்காருன்னு சொன்ன வேர்டா, லோகோஸா இருந்தா. ஆமென். லோகோஸ் என்ன? யாருங்க லோகோஸ்? அது தாட் எக்ஸ்பிரஸ் தான் லோகோஸ். சிந்தையின் வெளிப்பாடு தான், தேவனுடைய சிந்தையின் வெளிப்பாடு தான் லோகாஸ். அந்த லோகாஸ் பிகம் ஃப்ளஷ் ஆச்சு. ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, அது யோசேப்பில் வைக்கப்படவில்லை. மீட்பின் திட்டம் முழுவதும் மோசேயில் வைக்கப்படவில்லை, யோசேப்பில் வைக்கப்படவில்லை, எலியாவில் வைக்கப்படவில்லை. வார்த்தையின் பாகமா இருந்தாங்க. ஆனா முழு திட்டமும் அவர்களிலே, முழு திட்டமும் எங்க இருந்துச்சு? வார்த்தை மாம்சமாக்கப்பட்ட அந்த வார்த்தையில இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒட்டுமொத்த மனித குலத்தையே மீட்கக்கூடிய பூமியுடைய எல்லா உரிமைகளும் மீட்கக்கூடிய மீட்பின் திட்டம் அவருக்குள்ள இருந்துச்சு. இல்லைங்களா உங்களுக்கு? இப்போ இது வெளிப்படணும்னா அந்த செவன்த் சீல் வெளிப்படணும். ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப தீர்க்கதரிசி அடுத்த இன்னொரு நாட்டுக்குள்ள, சின்ன ஒரு லாக்குக்குள்ள நான் போறேன். ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த மீட்பு எதுக்குள்ள இருக்குது? தேவனுடைய சிந்தையில 7ஆம் முத்திரைக்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த மீட்பு இருக்குதுன்னு சொன்னேன். ஆமென். செவன்த் சீல். செவன்த் சீல்னா இன்னொரு வார்த்தை எங்கேயோ சொல்லப்பட்ட மாதிரி இருக்குது. செவன்த் சீல் கமிகதவார், கர்த்தருடைய வருகிறதா மீட்பு. அந்த கர்த்தர் எப்படி வந்தார்? வேர்ட் ஃபார்ம்ல வந்தார். அந்த லோகோஸா வந்தார். அந்த லோகோஸுக்குள்ளதான் மீட்பு வைக்கப்பட்டிருக்குது என்பது செவன்த் சீல் வருகிறதா அந்த மீட்பை வெளிப்படுத்துது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு பிளான்? நல்லா கவனிங்க. எகைன் இது கொஞ்சம் நான் உங்களுக்கு எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். நல்லா கவனிங்க.
அழகா நீங்க ரெடாம்ஷன், மீட்பு. ஆமென். திருதரிசி என்ன சொல்றாரு? இந்த மீட்பு செவன்த் சீல்ல இருக்குதுன்ற. இப்போ இந்த செவன்த் சீல் என்ன? கமிங் ஆஃப் த லார்ட். கரெக்டுங்களா? கர்த்தர் தாமே இறங்கி வர்றது. கர்த்தர் எப்படி வந்தாரு? வேர்ல்டு ஃபார்ம்ல ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா இறங்கி வந்தார். கரெக்டுங்களா? வேர்ட், லோகோஸ். கரெக்டுங்களா? இந்த லோகோஸ் என்னங்க? தாட், சிந்தையோட வெளிப்பாடு இல்லைங்களா? இந்த லோகோஸ் என்னங்க? வேர்ல்டு காட். கரெக்டுங்களா? இந்த லோகோஸ் தான் வெளிப்பாடு இல்லைங்களா? இப்போ இந்த இந்த மீட்பு இந்த 7ஆம் முத்திரைக்குள்ள முத்தரிக்கப்பட்டிருந்துச்சு. 7ஆம் முத்திரை பிரேக் ஆகும்போது தான், 7ஆம் முத்திரை எப்ப பிரேக் ஆகுதோ அப்பதான் மீட்பு மனித குலத்துக்கு தெரியும். மீட்பு கிடைக்கிறது வேற, மீட்பு தெரியுது வேற. மீட்பை பத்தி அந்த ரகசியம் தெரியும் போது அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு மீட்பு அடைய முடியும். இது ஒரு பக்கம். இந்த மீட்பின் திட்டம் முழுசும் எங்க வைக்கப்பட்டிருச்சுதான் பாக்குறோம்? ஜீசஸ்குள்ள. ஜீசஸ் யாருங்க? ஜீசஸ் யாருன்னா லோகாஸ். அப்படின்னா வேர்ட். இந்த வேர்ட் எங்க இருந்துச்சு? ஜான் 1:1. கரெக்டுங்களா? ஆதியில வார்த்தை தேவனத்தின் வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ளதான் தேவன் மீட்பின் திட்டத்தை என்ன பண்ணாருங்க? வைத்தார். கவனிங்க நல்லா. இப்ப மீட்பின் திட்டத்தை வச்சார். ரெடாம்ஷன் பிளான் இல்லைங்களா? ரெடாம்ஷன் பிளான் இங்க இருக்குதுங்க. இந்த லோகாஸ் ஜீசஸ்குள்ள இருக்கு. லோகாஸ்குள்ள அவர் தான் மாம்சத்தை வெளிப்பட்டார். அந்த மீட்பின் திட்டத்துல ஒரு பாகத்தை அவர் நிறைவேற்றினார். ஆமென். சிலுவையில ஒரு பாகத்தை நிறைவேற்றினார். ஆனா அப்போ மீட்பின் திட்டம் முழுமையும் வெளிப்படுத்தப்படல மனுஷ குலத்துக்கு. ஆமென். இப்போ அந்த மீட்பின் திட்டம் வெளிப்படுறது 7th சீல்ல தான் இருக்குது. இப்ப 7th சீல் முதலாம் வருகையில காணப்படுச்சு. கர்த்தர் வருகை தான் 7th சீல். ஆமென். அப்ப முதலாம் வருகை 7th சீலா இருக்குது. கர்த்தர் வருகை தான் என்ன இருக்குது? 7th சீல். திருதரிசி சொல்லியிருக்காரா? புரியுதா இல்லைங்களா? 7th சீல் தான கர்த்தர் வருகை. அப்போ ஃபர்ஸ்ட் கமிங்ல எப்படி நடந்துச்சு? சீட் ஃபார்ம்ல இருந்து ராப்சர் ஃபார்ம்ல முடிவடைஞ்சி. ஆமென். புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப இந்த 7th சீல் ஃபர்ஸ்ட் கமிங்ல இருக்குது இல்லைங்களா? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? செகண்ட் கமிங்ல. ஃபர்ஸ்ட் கமிங்ல மீட்பின் பாகம் வெளிப்படுச்சு, லோகோஸா செகண்ட் கமிங்ல இருக்கிறோம். இப்போ மீட்பின் திட்டம் முழுசா வெளிப்படுத்தப்படல, மீட்பின் பாகம் நடந்துச்சு. ஆமென். ஆமென். இப்போ மீட்பின் திட்டம் வெளிப்படுத்தப்படுது 7th சீல்ல. இந்த 7th சீல் எப்ப நடந்துச்சு? கமிங் ஆஃப் தி லார்ட். 7th சீல் மீன்ஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். நம்ம பார்த்தோமா? இதானங்க, இதான் 7th சீல். அதுங்க ரெவலேஷன் 10:7 ரெவலேஷன் 10 தான் என்ன இருக்குது? 7th சீலா இருக்குது. அது கர்த்தரை பூமி கொண்டு வந்துச்சு 1963ல. அவர் மேகத்துல வந்தார். எப்படி வந்தாரு? வேர்ட் ஃபார்ம்ல வந்தார் இல்லைங்களா? அப்ப அதாங்க எப்படி வந்தாருன்னு சொன்னா ஓபன் புக்கா வந்தார். ஆல்ரெடி சொன்னேன். மீட்பின் திட்டம் யாருக்குள்ள இருக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு. தேவன் வைத்திருந்தார். அவர்தான் ரெவலேஷன் 5th சாப்டர்ல ஆட்டுக்குட்டியானவரா அந்த மீட்பின் திட்டத்தின் அந்த ரகசியத்தை வாங்கினார். ஆமென். அது அவருக்குள்ள வைக்கப்பட்டுச்சு. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப வெளிப்படுத்தல் 10th அதிகாரம் போது அது ஓபன் புக்கா கொண்டு வந்தார். இந்த நாட்கள்ல நான் ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓபன் புக்கா வந்தாரா? மைட்டி ஏஞ்சலா? இப்போ நல்லா கவனிங்க. மீட்பின் திட்டம் சிந்தையில போடப்பட்டுச்சு. மீட்பின் பணி எங்க ஸ்டார்ட் ஆகுது?
ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பரிசுத்தவான்கள்ல வார்த்தை மீட்பின் பாகம் வைக்கப்பட்டுச்சு. கிறிஸ்து வந்தார், அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள மீட்பின் திட்டம் வைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னேன். பாருங்க, கரெக்டுங்களா? அப்படின்னா மீட்பின் திட்டம்ன்றதானங்க டைட்டில் டீட். மீட்பு தானங்க பூமியுடைய உரிமை பத்திரம். ஆதாமுக்கு தேவையான மீட்பு எதுங்க? பூமியுடைய உரிமை பத்திரம், பூமி மேல இருக்கிற ஆளுக அதிகாரம். இப்ப நான் இன்னொரு விஷயம் இங்க போடுறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. redemption equal to title deed. டைட்டில் டீட் என்னங்க? பூமியுடைய உரிமை பத்திரம். கரெக்டுங்களா? இந்த உரிமை பத்திரம் பூமியுடைய உரிமை பத்திரம். இந்த உரிமை பத்திரம் தான் வந்து பூமி மேல இருக்கிற ஆளுகையை கொடுக்கும். ஆமென். இப்போ இதுதான் இந்த மீட்பின் இங்க இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? மீட்பு இருக்கு. இந்த மீட்பை கொடுக்கறதே யாருன்னு சொன்னா ஜீசஸ். லோகோஸ் போடுறேன் நான், வெறும் ஜீசஸ் கிடையாது, லோகாஸ். அவர் லோகாஸா மாம்சத்துல வெளிப்படும் போது, இந்த லோகாஸ் மாம்சத்துல வெளிப்படும் போது ஒரு பகுதி நடக்குது பார்ட். திரும்ப 1963 வரும்போது ஜீசஸா அவர் வரல. ஜீசஸ் அந்த சர்வத்துல வரல, பாடி பார்ட் வரல, வேர்ட் ஃபார்ம்ல வந்தார், லோகோஸ் ஃபுல்லா வந்தார். இல்லைங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப வரும்போது புக்கோட வந்தார். அப்படின்னா இந்த டைட்டில் டீடோட வந்தார். நான் சொன்னேன் மீட்பின் திட்டம் எங்க இருக்குது? பிளான் ஆஃப் இவருக்குள்ள இருக்குது. கரெக்டுங்களா? பிளான் இருக்குது. இப்ப பிளான் இருக்கும்போது பிளான் யாருக்குள்ள இருக்குது? லோகோஸ்குள்ள இருக்குது. லோகோஸ் என்னவா மாறுதுன்னு சொன்னா, என்னவா மாறுறாருன்னா மீட்பரா மாறுறார். லோகோஸ் become the redeemer. Logos become the redeemer. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த ரெடீமர் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா உரிமை பத்திரத்தை வாங்கணும். இல்லைங்களா? இதுக்கு முன்பதாக இந்த மீட்பை குறித்து தேவன் எப்படி இந்த லாவை பிளேஸ் பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம். இதோட நிறுத்திக்கின்னு நான் இன்னொரு சின்ன லைன் எடுத்து போறேன். இதெல்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, எந்த வடிவில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, தேவன் சிந்தையில போட்ட மீட்பு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்றது ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல தேவன் மோசையின் மூலமாக பூமிக்குரிய சிவில் லாவா வச்சிருந்தார். நில உடைமைகள் சட்டத்தின் மூலமாக தேவன் அது வந்து ஒரு தேசத்தின் அளவுல பூமிக்குரிய அளவுல நில உடைமைகள் சட்டமாய் அது வைக்கப்பட்டுச்சு. நியாய பிரமாணத்துல ஒட்டுமொத்த பூமி மனித குலத்துக்குமே இருக்கிற மீட்பின் அது ஷேடோ வந்து ஒரு ஸ்மால் பார்ட்டா மோசையோட நியாய பிரமாணத்துல வைக்கப்பட்டுச்சு. நான் அதனாலதான் முதல் பாகத்தை வாட்சேன் காலையில, ஃபர்ஸ்ட் இதுல வாட்சேன் நான் இந்த பாகத்துல ஃபர்ஸ்ட் வாட்சேன். தேவன் சொல்றாரு தேசம், இந்த தேசம்ன்றது பூமியா வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்த பூமியுடைய தேவனுடைய சிருஷ்டிப்பின் பாகம் எல்லாம் வச்சுக்கோங்க. என்னுடையதா இருக்கிறபடியா தேவனுடையதா இருந்துச்சு. நீங்கள் நிலங்களை அறுதியா விற்க வேண்டாம். அப்படின்னா சேலிங் என்ன பண்ணக்கூடாதுங்க, நீங்க இப்ப சேல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, சேலிங்கா இருக்கட்டும் இல்ல ஒரு மனுஷன் கடன் பட்டு அதனால் வர்ற இழப்பு அப்படின்னு சொன்னா செல்ஃப் லாஸால, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஜூப்ளி மெசேஜ்ல பார்த்திருக்கிறோம், ஒரு செல்ஃப் லாஸ் நடந்துச்சுன்னு சொன்னா அதனால என்ன பண்ண முடியாதுங்க, அந்த லேண்ட் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்தமா செல்ஃப் லாஸ்னால யாருக்கு போதும் அவங்களுக்கு போய் சேராது. அதனால தேவன் எதுங்க ஜூப்ளி இயர் வச்சிருக்காரு. ரெடம்ஷன் ஜூப்ளி இயர் ஒரு பக்கம் இருக்குதுன்னா ரெடம்ஷன் பிளான் அங்க தேவன் கொடுத்திருந்தார். அந்த ஜூப்ளி இயர்ன்றது என்னங்க, அது டைப். அங்க இருக்கிற ரெடம்ஷன் பிளான்ன்றது ஒரு டைப். நல்ல கவனி. ஆமென். பாருங்க இங்க தீர்க்கதரிசி அந்த பூமிக்குரிய சிவில் லாவை வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா மோசே மூலமா தேவன் கொடுத்தார். இதான் ஹோல் பிளானட்டுக்கும் அந்த பூமியுடைய ஒட்டுமொத்த பூமியுடைய அந்த எல்லா விதமான இருக்கிற கிரீச்சர்ஸ்க்கும் தேவன் வைத்த திட்டம். ஆமென். பாருங்க எப்படி இருந்துச்சு இந்த மூல திட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் பூமியிலே ஒரு தேசத்துக்கு ஒரு சிவில் லாவா நில உடைமை சட்டமாய் அந்த பாகத்தை கொடுத்திருந்தார். அதை புரிஞ்சு அந்த ஷேடோ புரியும் போது இந்த ஒரிஜினல் புரியும். ஆமென். ஒரிஜினல் எங்க இருக்குன்னு சொன்னா லேவியராகமத்துல 25 இருக்குது ஷேடோ.